திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே கட்டுப்பாட்டை இழந்து குளத்திற்குள் லாரி பாய்ந்த நிலையில் 2 ராட்சத கிரேன்கள் மூலம் மீட்கப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வினோதிடம் கேட்கலாம். வினோத், வணக்கம். சம்பந்தப்பட்ட லாரியுடைய ஓட்டுநர் குறித்து என்ன தகவல் கிடைத்திருக்கிறது? பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறாரா? லாரியை மீட்கும் பணிகள் எந்த அளவில் இருக்கிறது? விரிவான தகவல்கள். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில இருந்து ஒசூருக்கு தக்காளி ஏற்றுவதற்காக காலி ரப்பர் பெட்டிகளுடன் லாரி ஒன்று புறப்பட்டு வந்து கொண்டிருந்தது. இந்த லாரியை அதே பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவர் ஓட்டி வந்திருக்கிறார். மேலும் லாரியின் உரிமையாளர் மற்றும் கிளீனர் ஆகிய 2 பேர் இந்த லாரியில் அமர்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே நொச்சியம் என்ற இடத்தில் இன்று அதிகாலை லாரி வந்தபோது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரம் இருந்த தாமரை குளத்தில் பாய்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் வந்த டிரைவர் உள்ளிட்ட 3 பேரும் சிறிய காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து 2 ராட்சத கிரேன் எந்திரத்தின் மூலம் லாரியை மீட்கும் பணி நடைபெற்றது. 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த மீட்பு பணியினால் திருச்சி நாமக்கல் பிரதான நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இருப்பினும் தொடர்ந்து மீட்பு பணியானது நடைபெற்றது. நல்ல பீக் ஹவர்ல எந்தவித முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு நடவடிக்கை ஏற்பாடுகள் இல்லாமல் நடைபெற்ற இந்த மீட்பு பணியின் போது போக்குவரத்து நெரிசலில் சிக்கியிருந்த வாகன ஓட்டிகள் ஆபத்தை உணராமல் அவசரமாக கிரேன் எந்திரத்தின் அடியில் வரிசை கட்டி சென்றது பார்ப்பவர்களை அச்சமடைய செய்திருந்தது. நன்றி வினோத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.